சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பட்டாணி காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பச்சை பட்டாணி கூட நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே புளி குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைசல் ரெடியாக இருக்குது. உங்கள் குழம்புக்கு நீங்கள் தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இங்கே வந்து விழுது எடுத்து வச்சுருக்கோம். இதில் என்னென்ன வந்து போட்டு அரைச்சிருக்கோம்னா, தேங்காய் வந்து ஒரு முடி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இஞ்சி ஒரு சின்ன கட்டி, பூண்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து கறி மசால் கொஞ்சம் சேர்த்தி அரைச்சிருக்கோம். அதே மாதிரி வரமிளகாய் வேணும்னா நீங்கள் காரத்துக்கு வரமிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நாங்கள் வந்து மிளகாய் தூள் போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்தளவு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். விழுதான் இந்த குழம்புக்கு தேவையான வந்து மசால் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு காலிஃப்ளவர் தேவை. நம்மளுக்கு இங்கே காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. காலிஃப்ளவர் சுட தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க, நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே பச்சை பட்டாணியில் குருமா மாதிரி கூட நம்ம செய்யலாம். இன்னும் வந்து புளி ஊற்றுறாங்கன்னு பார்க்காதீங்க. சாப்பாட்டுக்கு புளி ஊற்றினா நல்லாயிருக்கும். புளி கரைச்சி ஊற்றினா, அதுக்காக தான். தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெலாம் செய்யணும்னா நீங்கள் குருமா மாதிரி செஞ்சுக்கலாம், புளி ஊற்றாமல். காலிஃப்ளவர் நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம், வேக வச்சு அதை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்திக்கோங்க. தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி. ஃபைனலாக கொத்தமல்லி இந்த மாதிரி தூவிட்டுக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்க வேண்டியது தான். குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் பட்டாணி காலிஃப்ளவர் குழம்பு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு குழம்பு. இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.